இந்திய வரைபடம் மாறிய வரலாறு. ஒரே தேசம், பல மொழிகள், பல பண்பாடுகள், அந்த பல்வண்ண வாழ்வுக்கு ஒரு நிர்வாக வடிவம் தேடியதே மொழிவாரி மாநில மறுசீரமைப்பின் தொடக்கம். ஆரம்பம் எங்கே என்று கேட்டால் நாக்பூர் 1920. மகாத்மா காந்தியின் காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது மாகாண அமைப்புகளை மொழிவாரியான அடிப்படையில் மறுசீரமைத்தது. மொழி என்பது வெறும் பேச்சல்ல, மக்களின் பண்பாட்டு அடையாளம் என்பதை அரசியல் அரங்கில் உணர்த்திய முக்கியமான தொடக்க புள்ளி அது. ஆனால் அந்த எண்ணம் அரசியல் அமைப்பை தாண்டி நாட்டின் நிர்வாக வரைபடமாக மாற இன்னும் ஒரு நீண்ட பயணம் காத்திருந்தது. அந்த பாதையில் முதலில் எழுந்தது தெலுங்கின் தனிக்குரல். மதராஸ் மாநிலத்தின் தெலுங்கு பகுதிகளுக்காக தனி ஆந்திரம் வேண்டுமென பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணா நோன்பை தொடங்கினார். 19 அக்டோபர் 1952 தொடங்கிய அந்த இறுதி போராட்டம் உடலை வாடச் செய்தாலும் உறுதியை வாடவிடவில்லை. 15 டிசம்பர் 1952 அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு தன் உயிரை தியாகம் செய்தார். அந்த தியாகம் ஆந்திர மண்ணில் மட்டும் ஒலிக்கவில்லை, இந்திய அரசியலின் கதவுகளையே தட்டியது. அதிர்ந்த மக்கள் குரலுக்கு பின்னர் 19 டிசம்பர் 1952 அன்று பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தனி ஆந்திர மாநிலம் உருவாகும் என அறிவித்தார். பின்னர் 1 அக்டோபர் 1953 அன்று மதராஸ் மாநிலத்தில் இருந்து பிரிந்து ஆந்திர மாநிலம் பிறந்தது. இதுவே இந்தியாவில் மொழிவாரி மாநில உருவாக்கத்திற்கு நடைமுறையில் மிகப்பெரிய திருப்பு முனை. ஆந்திரத்தின் அந்த எழுச்சி அங்கேயே நின்றுவிடவில்லை. மராத்தியின் மனமும் கேட்டது, கன்னடத்தின் குரலும் கேட்டது, மலையாளத்தின் மொழியும் முழங்கியது, தமிழின் தனித்துவமும் பேசப்பட்டது. இந்தியாவின் பல பிராந்தியங்களும் தங்களது மொழி பண்பாட்டு அடையாளத்தை நிர்வாகத்தில் பிரதிபலிக்க வேண்டுமென வலியுறுத்தின. அப்போது மத்திய அரசு ஒரே கேள்வியை முன்வைத்தது: மாநில எல்லைகள் எப்படி வரையப்பட வேண்டும்? அதற்கான விடை தேட 22 டிசம்பர் 1953 அன்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை அறிவித்தார். அந்த ஆணையத்தின் தலைவர் சையத் ஃபசல் அலி, உறுப்பினர்களாக H.N. குன்ஸ்ரு, K.M. பணிக்கர் மூவரும் சேர்ந்து இந்தியாவின் மொழி, பண்பாடு, புவியியல், நிர்வாகம், பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை எல்லாவற்றையும் ஆராய்ந்தனர். அவர்களின் நோக்கம் ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற எளிய கோடு மட்டுமல்ல. மொழி இருக்கட்டும், பண்பாடு நிலைக்கட்டும், நிர்வாகம் எளிதாகட்டும், பொருளாதாரம் வளரட்டும், ஆனால் இந்திய ஒற்றுமை என்றும் உறுதியாக இருக்கட்டும். இதுவே அவர்களின் பெரும் பார்வை. ஆய்வுகள் முடிந்தன, கருத்துகள் கேட்கப்பட்டன, எல்லைகள் ஆராயப்பட்டன. பின்னர் வந்தது 1955 மாநில மறுசீரமைப்பு ஆணைய அறிக்கை. மொழி முக்கியம் என்று ஏற்றாலும் மொழி மட்டுமே முடிவெடுக்கும் அளவுகோல் அல்ல. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு, பொருளாதாரம், நிர்வாகம், மக்கள் நலன் ஆகியவற்றுக்கும் முக்கிய இடம் வழங்கப்பட்டது. அறிக்கையின் வழியில் நாடாளுமன்ற விவாதங்கள் தொடர்ந்தன. எல்லைகள் மறுவரையறுக்கப்பட்டன, பகுதிகள் இணைக்கப்பட்டன, சில நிலப்பரப்புகள் பிரிக்கப்பட்டன. புதிய நிர்வாக அமைப்பு புதிய வடிவம் பெற்றது. இறுதியில் 31 ஆகஸ்ட் 1956 ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 என்ற வரலாற்று சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் உண்மையான புதிய நிர்வாக படம் எப்போது உயிர் பெற்றது? அதற்கான பதில் 1 நவம்பர் 1956. அது ஒரு சாதாரண நாள் அல்ல. 1956 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றுதான் மொழி, பண்பாடு, நிர்வாகம் என்ற 3 கோடுகளும் ஒரே இந்திய வரைபடத்தில் புதிய வடிவம் பெற்றது. அன்று உருவானது 14 மாநிலங்கள். ஆந்திர பிரதேசம் தெலுங்கின் புதிய அரசியல் இல்லம், அசாம் வடகிழக்கின் பல்வண்ண தளம், பீகார் கிழக்கின் வரலாற்று பகுதி, பம்பாய் மேற்கின் பெரும் நிர்வாக தொகுதி, ஜம்மு காஷ்மீர் வட எல்லையின் தனித்துவ நிலம், கேரளா மலையாளத்தின் மனம் கொண்ட மண், மத்திய பிரதேசம் மத்திய இந்தியாவின் விரிந்த பரப்பு, மதராஸ் தமிழ் மொழியின் முக்கிய தாயகம், மைசூர் கன்னட பகுதிகளை ஒருங்கிணைத்த நிலம், ஒடிசா ஒடியா மொழியின் மண், பஞ்சாப் வடமேற்கின் வீர வரலாற்று பகுதி, ராஜஸ்தான் பாலைவன பெருமையின் பரப்பு, உத்தரப்பிரதேசம் வட இந்தியாவின் மிக பெரும் மாநில தொகுதி, மேற்கு வங்காளம் வங்க மொழியின் பண்பாட்டு நிலம், அதோடு 6 ஒன்றிய பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டெல்லி, இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, லட்சத்தீவு, மினிகாய், அமிந்திவி தீவுகள். அப்படியே முடிந்துவிட்டதா இந்தியாவின் மாநில வரலாறு? இல்லை. 1956 வரைந்த கோடு இறுதி கோடாக இருக்கவில்லை. பின்னரும் மக்கள் குரல் எழுந்தது. 1960 பம்பாய் மாநிலத்திலிருந்து மகாராஷ்டிரமும் குஜராத்தும், 1966 பஞ்சாபில் இருந்து ஹரியானா உருவானது. இவ்வாறு காலம் நகர, மக்கள் தேவைகள் மாற, நிர்வாக தேவைகள் பெருக, இந்தியாவின் வரைபடமும் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த பெரும் மாற்றத்தின் வரலாற்று மையக்கல் 1 நவம்பர் 1956 நாக்பூரில் எழுந்த மொழி அடையாளத்தின் விதை, ஆந்திரத்தில் எழுந்த மக்கள் போராட்டத்தின் குரல், பொட்டி ஸ்ரீராமுலுவின் உயிர் தியாகத்தின் அதிர்வு, நேருவின் அரசியல் முடிவு, ஃபசல் அலி ஆணையத்தின் ஆய்வு, 1955 அறிக்கையின் பரிந்துரை, 31 ஆகஸ்ட் 1956 சட்டத்தின் பிறப்பு, அதன் தொடர்ச்சியாக 1 நவம்பர் 1956 வியாழக்கிழமை இந்திய வரைபடம் புதிய அத்தியாயம் கண்டது. மொழிகள் பல, மாநிலங்கள் பல, பண்பாடுகள் பல, ஆனால் இந்தியா ஒன்று. மொழி மக்களின் அடையாளமாக இருக்கட்டும், பண்பாடு அவர்களின் பெருமையாக இருக்கட்டும், மாநிலம் அவர்களின் நிர்வாக இல்லமாக இருக்கட்டும், ஆனால் எல்லாவற்றையும் இணைக்கும் அந்த பெரும் பெயர் இந்தியா. 1 நவம்பர் 1956 வியாழக்கிழமை 14 மாநிலங்கள், 6 ஒன்றிய பகுதிகள். அன்று வரைபடம் மட்டும் மாறவில்லை, மொழிக்கு மரியாதை கிடைத்தது, மக்களுக்கு நிர்வாக நெருக்கம் கிடைத்தது, பண்பாட்டுக்கு அரசியல் இடம் கிடைத்தது, இந்திய ஒற்றுமைக்கு
மொழிக்கு புதிய வடிவம் கிடைத்தது. இதுதான் மொழியால் மலர்ந்த மாநிலங்களின் மறக்க முடியாத இந்திய வரலாறு. நன்றி.